இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே என்று சொல்லி ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவானால் எழுதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அதாவது அவருடைய ரகசிய வருகையிலே நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவது என்பதனுடைய கருத்து, இயேசு வருகிறார் என்று நாங்கள் காத்திருந்து அவருக்கு முன்பாய் போக வேண்டும் என்று இருப்போம். ஆனாலோ நான் கர்த்தர் எங்களை அறியேன் என்று சொல்லுகிற ஒரு நாள், கர்த்தர் எங்களை எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு நாள். ஆனால் அப்படி நாங்கள் கைவிடப்படாதபடிக்கு அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவே நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக வேண்டிய நாளில் ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு சொல் பாவிக்கப்படுகிறது, இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறபடினால் இயேசுவில் எந்தெந்த காரியங்களில் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கடைசி கால திருச்சபையானது அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறது அவளோட. ஆனால் இயேசு வரும்போது காத்திருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்களா என்றது சொல்ல முடியாது. ஆகவே எந்த சபையெல்லாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறதோ, எந்த சபை மக்கள் எல்லாம் கர்த்தரில் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரமே இயேசு தன்னுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளுவார். ஆகவே இந்த நாளில் இவைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்பதை குறித்து நாங்கள் சில வசனங்களை தியானிக்க போகிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இயேசு தம்முடைய அப்போஸ்தலர்கள் அவரோடு கூட இருந்த சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அதாவது சோதனையில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவுக்கு நேரிட்ட சோதனை என்பது அவருடைய சரீரமாகிய சபைக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் சபைக்கு வருகிற சோதனை அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற சோதனை, நீங்கள் சபையிலே நிலைத்திருக்கிறபடினாலே சபைக்கு வருகிற சோதனை எல்லாம் உங்களுக்கு வருகிற சோதனை. இயேசுவுக்கு என்னென்ன சோதனைகள் வந்ததோ அதெல்லாம் இயேசுவுக்கு ஏற்பட்ட சோதனையில் சீஷர்களும் அவரோடு கூட நிலைத்திருந்தார்கள். கடைசியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு மறுதளித்ததை பார்க்கிறோம். மற்ற அப்போஸ்தலரை விட்டு ஓடிப்போனதை பார்க்கிறோம். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். கடைசி சூழ்நிலையிலேயும் ஒரு வேலைக்காரியினுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதபடி இயேசுவை மறுதளித்த பேதுருவை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே எந்த சோதனைகள் வந்த போதிலும் இயேசு உடைய வாழ்க்கையில் அவர் பூமியில் இருந்த நாட்களில் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளைப் போல இன்றைய நாட்களிலே அவருடைய சரீரமாகிய சபையிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்கிறோம். சபைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, சபைக்கு ஒரு போராட்டம் வரும்போது, சபைக்கு ஒரு சோதனை நெருக்கம் வரும்போது ஆண்டவர் என்ன பார்க்கிறாருண்டா, இந்த சோதனையிலே இந்த சபையில் யார் யாரெல்லாம் நிலைத்திருப்பாங்க, அல்லது இந்த பிரச்சனையை கண்ட உடனே சபையை விட்டு ஓடிவிடுவார்கள், அல்லது ஊழியத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஊழியத்தை விட்டு ஓடிவிடுவார்கள், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்த உடனே குடும்பத்தை விட்டு பிரிந்து விடுவார்கள் சிலர். இப்படியான ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே கைவிடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு முன்பாய் நிற்க அவர்களுக்கு தைரியம் இல்லாதிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாக இருக்கும்படி இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசுவுக்கு வந்த ஒவ்வொரு சோதனையிலையும் அவர்கள் நிலைத்திருந்ததனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் ராஜ்யங்களையும் ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே நாங்கள் மேற்கொண்டு வாசிக்க முடியும். ஆகவே சபை, நீங்கள் இருக்கிற சபையில் ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த சபையை விட்டுட்டு நீங்கள் ஓடி போய் இன்னொரு சபையில் குந்திட்டு இருப்பீங்க. அந்த சபையிலையும் ஒரு பிரச்சனை வந்தோடனே அதை விட்டுட்டு ஓடி போய் இன்னொரு
இன்னொரு சபையில் இருப்பீங்க. அந்த சபையிலையும் பிரச்சனை வந்தோடனே இன்னொரு சபையில் போயிடும். இப்படியாய் நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து வேதம் சொல்லுகிறது யோபுடைய புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பிசாசை பார்த்து கேட்கிறான், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் என்று சொன்னது போல நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற சபையாக சுற்றி திரிவீங்க. காரணம், உங்களுக்குள்ள தேவனுடைய பலன் இல்லை. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறீங்க. எல்லாரையும் கர்த்தர் பராக்கிரமசாலியாக படைக்கல, ஆனால் பலவீனர்களையும் பலவான்களாய் மாற்றுகிற கர்த்தர், உங்களுடைய நெருக்கத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவன், சோதனைகளிலே, பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, நெருக்கங்களிலே உங்களை தாங்கி தப்புவிக்கிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு வந்த ஒவ்வொரு சோதனையிலேயும் சீஷர்கள் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த நாட்களிலே சபைக்கு வருகின்ற சோதனைகளிலே நீங்களும் நானும் சபையிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல நாங்கள் போவோம் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது இந்த வெளியே எரியுண்ட கொடிகளைப் போல இருக்கிற எங்களை அக்கினியிலே போடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் சோதனையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எப்படியெல்லாம் சபைக்கு வருமோ, இந்த கடைசி கால சபைகள் அவ்வளவாய் நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆராதனை செய்ய முடியாத நெருக்கங்கள் இருக்கிறது போல பலவிதமான ஆவிக்குரிய யுத்தங்கள், காணக்கூடாத யுத்தங்களை பிசாசானவன் யுத்தங்களை சபைகளுக்கு விரோதமாய் செய்கிறான். பாதாளத்தின் வாசல்கள் ஒரு பக்கம், வானமண்டல சேனைகள் ஒரு பக்கம், இப்படி பல விதமான பிரச்சனைகள், நெருக்கங்களை இந்த ஆவிகள் சபைக்கு எதிராய், சபை மக்களுக்கு எதிராய் கொண்டு வந்த போதிலும், அவைகள் சோதனைகளாய் விஸ்வரூபம் எடுத்த போதிலும், அவைகளில் நிலை நிற்கிறவர்கள் மாத்திரமே இந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, நீங்கள் சோதித்து பாருங்கள். இதோட எத்தனை சபை மாறி முடித்து விட்டீர்கள்? இதோட எத்தனை முறை விட்டு ஓடிவிட்டீர்கள்? கொஞ்சம் கால ஆண்டவருக்காய் வாழுவீங்க, ஓடுவீங்க, திரும்ப அப்படியே விட்டு பின்மாற்றக்காரர் போல இருந்து விட்டு நான் ஒன்றும் கத்தரை விடலை, கத்தரை மறுதளிக்கலை என்று சொல்லுவீங்க. ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டீங்க, ஜெபம் பண்ண மாட்டீங்க, வேதம் வாசிக்க மாட்டீங்க. இப்படிப்பட்ட ஒரு உணர்வில் இருப்பீங்க. இது ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றம். இப்படி இருந்து கொண்டு இயேசு வருகிறார், நான் அவரை சந்திக்க ஆயத்தப்பட போகிறேன், மாரநாதா இயேசுவை சீக்கிரம் வாரும் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. உபத்திரவங்களிலே, இந்த சோதனைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். முதலாவது அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட. இரண்டாவதாய் யோவான் சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 56வது வசனம் சொல்லுகிறது, வேறு எண்ணத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று. அதை வாசிக்க கேட்போம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறார், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இது திருவிருந்து, காம்யூனியன் சேவிசை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை தம்முடைய சீசர்களுக்கு பூமியில் இருந்த நாட்களில் சொன்னபோது அவரை விட்டு அநேகர் போய்விட்டார்கள். இது கடினமான உபதேசம், இதை கை கொள்ளுவது எப்படி என்று சொல்லி ஒரு இடரல் பிரச்சனை வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் மாத்திரமே என்னே நிலைத்திருக்கிறான். அப்போ திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த காம்யூனியன் சர்வீஸ் ஒரு வருஷத்தில் எத்தனை தரம் எடுக்க வேண்டும் என்பது வேதத்திலே தெளிவாய் சொல்லப்படாவிட்டாலும், ஆனால் வாரத்தின் முதலாம் நாள் என்ற ஒரு வார்த்தையும் பாவிக்கப்படுகிறது. அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் என்பது பொதுவாக சபைகளுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த இயேசுவை அங்கீகரிக்காத சில சபைகள் வருஷத்தில் ஒரு தரம் அந்த பஸ்காவை நினைவு கூறும்படியாக செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் வேதம் சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து, அதாவது மாம்சம்ங்கிற இயேசுவின் சரீரம், இந்த அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொன்னார். நாம் வரும்பளவும் என்னுடைய மரணத்தை தெரிவியுங்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே இயேசுவின் சரீரம் அப்பமாய் நினைவு கூறப்படுகிறது. அந்த அப்பம் இயேசுவின் சரீரமாய் ஜெபம் மாற்றுகிறது. அப்படியே திராட்சரசம் இயேசுவின் இரத்தமாய் மாற்றப்படுகிறது. இவைகளை நாங்கள் கை கொள்ளும் போதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அப்போ திருவிருந்துக்கு நீங்கள் வாங்க என்று சொல்லி கூப்பிடும்போது போஸ்டில் அனுப்புங்க, அல்லது வேறு ஏதாவது ஒன்றில் அனுப்பிவிடுங்க, அப்படியெல்லாம் அநேகர் சொல்லுவார்கள். இந்த கடைசி நாட்கள் காலங்கள் மாறுவதனால இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. ஆகவே வேதம் தெளிவாய் சொல்லுகிறபடி இந்த திருவிருந்திலே
பானம் பண்ணுகிறவன், அதில் புசிக்கிறவன் மாத்திரமே அவரை நிலைத்திருக்க முடியும். அவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்போது அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்னும் ஒரு அடையாளம் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். அதனுடைய அடையாளம் திருவிருந்து பந்தியில் பங்கு கொள்கிறவர்கள் மாத்திரம், அபாத்திரமாய் அல்ல, பாத்திரமாய் அதை எடுத்துக்கொள்கிறவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி அவர்கள் நிலைத்திருக்கிறவர்கள். ஆகவே திருவிருந்தில்லாதபடி இந்த கடைசி நாட்களிலே அநேக சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சபைகளுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. ஆனாலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது நீங்கள் திருவிருந்து எடுக்காதபடி பல காரணங்களை சொல்லி ஏமாற்றி திருவிருந்து பந்தியில் ஜனங்கள் கூடும்போது நீங்கள் போய் வேறு இடத்தில் ஒழித்து கொண்டிருப்பது, திரும்ப வருவது, இப்படி எல்லாம் செய்கிற உங்களுக்கு இனி ஒரு போதும் தேவனுடைய இரக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். ஏனென்றால் காலம் இது கடைசி காலமாக இருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா, நீங்கள் திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும், அதை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நிலைத்திருக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த வருகையில் நீங்கள் ஈடுபட முடியும். மூன்றாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசரா இருப்பீர்கள். வேதம் இங்கு தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தில் சபை நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய உபதேசம் சபையில் இருக்க வேண்டும். மனித உபதேசங்கள் அல்ல, மனிதனுடைய பார்வைகளில் தோன்றுகிற போதனைகள் அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை எடுத்து உபதேசிக்கிற அந்த மெய்யான உபதேசம். இயேசு சொன்னார், நான் என் சுயமாய் பேசவில்லை, என் பிதா எனக்கு எதை சொன்னாரோ, எதை பிதா எனக்கு வெளிப்படுத்தினாரோ, எதை எனக்கு பிதா கற்பித்தாரோ அவைகளையே நான் செய்கிறேன் என்று சொன்னார். அப்படியாய் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் நிலைத்திருத்தல் என்பது இல்லவே இல்லை என்றே கொஞ்சம் குறைய சொல்லலாம். ஆனால் ஜனங்கள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை கவனிப்பீர்களானால், முதலாவது ஜனங்களுடைய சூழ்நிலை எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறதென்றால், அவர்கள் உபதேசங்களை கேட்கிறார்கள். இப்பொழுது மீடியாக்கள் நிறைய பரவி இருக்கிறது, நிறைய வந்திருக்கிறதுனால ஏராளமான உபதேசங்களை அவர்கள் கேட்கிறார்கள். பலவிதமான உபதேசங்கள், கள்ள உபதேசங்களும் அதுக்குள்ளே வருகிறது, உண்மையான உபதேசங்களும் வருகிறது, பலவிதமான உபதேசங்கள் அதற்குள்ளே நுழைகிறது. இந்த உபதேசங்களை கேட்கிற இந்த மக்கள் அந்த உபதேசங்களை கேட்டுவிட்டு நல்லா இருக்கிறது, நல்ல போதனை, நல்ல உபதேசம் என்று சொல்லி போகிறார்கள். ஆனால் அந்த உபதேசத்தை கேட்டு அதில் நிலைத்திருப்பது என்பது, அந்த உபதேசத்தில் இயேசுவின் மெய்யான உபதேசத்தை கேட்டு அதை தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அதன்படி வாழுகிற ஒரு மனுஷன்தான் இயேசுவினுடைய உபதேசத்தில் மெய்யாய் நிலைத்திருக்கிற ஒரு நபர். அப்படி அவர் மெய்யாய் நிலைத்திருந்தால் மாத்திரமே இயேசுனுடைய வருகையிலே அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். நீங்கள் பிரசங்கம் கேட்கறதுனால மாத்திரமல்ல, பிரசங்கம் கேட்டு அதன்படி நீங்கள் வாழாவிட்டால், அதாவது இயேசுவை நிலைத்திராவிட்டால் வருகையிலே கைவிடப்படுவீர்கள். இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் கவனிப்போம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ உபதேசத்தில் நிலைத்திருக்கிறதை குறித்து கவனித்தோம். இப்பொழுது வார்த்தையில் நிலைத்திருத்தல் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் ஜெபம் பண்ணும்போது எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் எப்படி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படி சொல்லுகிறாருன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த நாளில் எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறார்கள், எங்கும் ஜெபிக்கிறார்கள். எங்கும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அந்த அளவுக்கு அவர்கள் பதில்களை பெற்றுக்கொள்ளுகிறார்களா என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசு எப்படி சொன்னார் என்றால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகளும் உங்களில் நிலைத்திருக்கணும். அப்போ நாங்கள் வார்த்தைகளில் நிலைத்திருப்பது வார்த்தைகளை கை கொள்ளுவது. நாங்கள் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். என்கே லோகோஸ் என்று
வேதம் சொல்லுகிறபடி ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறபடி இயேசுங்கிற வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது அவருடைய பொருளாக்கம் இயேசு உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், நீங்கள் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதில் மனிதன் யார், கர்த்தர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாதபடி மனிதன் தேவனோடு ஒன்றாய் கலந்து விடுவது ஆவியிலே. அதே போல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இயேசு என்கிற வார்த்தை உங்களிலும் என்னிலும் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் சொல்லுகிற வார்த்தை பொதுவாய் சொல்ல, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். அது உண்மைத்தான். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் இஸ்மவேலுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லப்படி. இஸ்மவேலோடும் ஆண்டவர் இருக்கிறார் தான், அதே போல் ஈசாக்கோடும் ஆண்டவர் இருக்கிறார் தான். ஆனால் எங்களோடும் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவர் நிலைத்திருக்கிறாரா என்பது கேள்வி. அநேகரோடு கர்த்தர் இருக்கிறார் உண்மை, ஆனால் அவர்களை நிலைத்திருக்கிறாரா? சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இறங்கும்போது வருவார் போவார், திரும்பி வருவார் போவார், திரும்ப ஒரு ஐடியா போனார். அதே மாதிரி அப்பப்போ ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அப்பப்போ ஒரு விட்டு விலகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களால் நிலைத்திருக்க முடியும். நிலைத்திருத்தல் என்பது அசைக்கப்படாமல் என்றென்றும் ஆண்டவரோடு கூட நாங்கள் வாழுகிற வாழ்க்கையை குறிக்கிறது. தேவனில் நிலைத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு எங்களில் நிலைத்திருக்கிறாரா? நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் இயேசு எங்களை அறிந்திருக்கிறாரா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரசிடெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய முறை செய்திகள் அவர் வந்து கொண்டே இருப்பார். நீங்கள் அவரை பார்ப்பீங்க, அவருடைய பேச்சு உங்களுக்கு பிடிக்கும், அவருடைய செயல் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பிரசிடெண்ட்டை கேட்ட அவங்களோட பேரை அவருக்கு நீங்கள் யாருன்றே தெரியாது. இதே மாதிரி அநேகர நாட்களில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடுவார்கள், அவரோ நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால் அவரில் நாங்கள் நிலைத்திருப்பதும் இல்லை, அவர் எங்களில் நிலைத்திருப்பதும் இல்லை. ஆனால் நாங்கள் அவர் அறிந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை, இந்த அறிந்திருக்கிற வாழ்க்கை மாறி நிலைத்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடந்து போனால் தான் இந்த வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படவர் கூடியவர்களாக இருப்போம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவரில் நிலைத்திருக்கிறார். அப்போ அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும். அப்படி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவன் நிலைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள அன்பு இருக்குதான்னு கேட்டால் ஓ நேராளமாக இருக்குதுன்னு சொல்லிடுவோம். அன்பு இப்படிப்பட்ட அன்பாம் நிலைத்திருக்க, அது சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், இருமாப்பாராது, அயோக்கியமானதை செய்யாது. அப்படியாய் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த பட்டியல் அவ்வளவையும் வாசித்து பாருங்கள். அவைகள் அனைத்தும் உங்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நீங்கள் அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டும் தன் இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி என்று வேதம் கேட்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ இந்த இடத்திலே நாங்கள் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பிதாவிலே நிலைத்திருக்கிறார், அதே போல நாங்கள் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பிதா இயேசுவை பூமிக்கு தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்ததினாலே அன்பு உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததினாலே அன்பு இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பு கொண்டார், தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பில் நீங்களும் நானும் நிலைத்திராவிட்டால், அன்பில்லாத
அறியாதவன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பில் நிலைத்திருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், இல்லாவிட்டால் கைவிடப்படுவோம். 1 யோவான் 4:12 நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு பூந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். இந்த அன்பு எப்படி என்றால், சிலர் நாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் சபையில் இருக்கிற இன்னும் ஒரு ஆளை நாங்கள் பகைப்போம், சபையில் இருக்கிற இன்னும் ஒரு ஆளை நாங்கள் வெறுப்போம். ஆனால் அவரோட கை கொடுக்க மாட்டோம், அவரோட பேச மாட்டோம், பழக மாட்டோம், அவரை கண்ட முகத்தை திருப்பி கொண்டு போவோம். இப்படி இருந்து கொண்டு இயேசு வரும்போது எப்படி அவருக்கு முன்பாக, அவருடைய முகத்துக்கு முன்பாக நீங்கள் தைரியமாய் நிற்க முடியும்? வெக்கப்பட்டு போய்விடுவீர்கள் அல்லவா? இந்த வசனம் சொல்லுகிறது, சகோதரர்களிடத்தில் அன்பு கூறுறதில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று. அப்போ தேவனில் அன்பு கூறுவது போல, தேவனில் நிலைத்திருக்கிறது போல சபையில் இருக்கிற மற்றவர்களிடையும் சகோதரர்களிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பில் நிலைத்திருக்கணும். சில பேரை கவனித்து பாருங்கள், ஒரு கொஞ்ச நாள் நல்லா பழகுவாங்க, அன்பு கூர்ந்து பழகுவாங்க, உயிரை கொடுக்குற மாதிரி பழகுவாங்க. கொஞ்ச நாள் போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அன்பு அப்படியே உடைந்து போய்விடும். திரும்ப இன்னொரு ஆள் அன்பு கூறுவாங்க, இப்படியே மாறி இருப்பாங்க. இது அன்பு கூறுறாங்க, கொஞ்ச காலம் நிலைத்திருந்து இன்னும் கொஞ்சம் காலம் நிலைக்க முடியாதபடி போய்விடுகிறது. ஆகவே உண்மையான அன்பு என்பது, அந்த அன்பில் நிலைத்திருத்தல் என்பது நிரந்தரமாய் நிலைத்திருத்தலை குறிக்கிறது. இயேசு எங்கள் மேலே கூர்ந்த அன்பு விட்டு கூறுகிற அன்பு கிடையாது. நிரந்தரமான அன்பு, மெய்யான அன்பு, உண்மையான அன்பு, தொடர்ச்சியாய் நிலைத்திருக்கிற அன்பு, தன் ஜீவனை கொடுக்கிற அன்பது. அந்த அன்பிலே அவர் நிலைத்திருக்கிறது போல நாங்களும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 3:24 வாசிக்க கேட்போம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளைகள், வேதத்தில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று கட்டளைகள், இன்னும் ஒன்று கற்பனைகள். அப்போ இந்த கட்டளைகளில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரை நிலைத்திருக்கிறான். எதை கட்டளையாய் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரோ அவைகளில் கை கொள்ளுவோமானால் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு அதுவே ஆதாரமும் அதுவே சாட்சியுமாக இருக்கிறது. அவரும் அவனே நிலைத்திருக்கிறார். அப்போ நாங்கள் வேதத்தை கேட்குறோம், உபதேசங்களை கேட்குறோம், பிரசங்கங்களை கேட்குறோம், ஆனால் அவைகளை கை கொள்ளாதனால இயேசு உங்களிலும் என்னிலும் நிலைத்திருக்க முடியாது. அவைகளை கை கொள்ளுவர்கள் மாத்திரமே, கைக்கொள்ளுவர்களில் மாத்திரமே இயேசு நிலைத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் நம்மை இயேசு எங்களில் நிலைத்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அவர் நமக்கு தந்த பரிசுத்த ஆவியானவர். இது ஒன்று தான். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீங்களோ அதனுடைய அடையாளம் என்னவென்றால், இயேசுவினுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க என்ற அர்த்தம். இயேசுவும் உங்களில் நிலைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். இப்படி இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 11:23 நாங்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னார். அப்போ இந்த இடத்துல இதில் நிலைத்திருக்க வேணுமா? கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் என்ற வார்த்தை மனசில் உறுதியான ஒரு தீர்மானம். கொஞ்ச காலம் ஆண்டவர் நேசிக்கிறது, திரும்ப கொஞ்ச காலம் விட்டுட்டு போகிறது. ஆண்டவர் ஒரு வேலை தருவாரண்டா வருவது, அந்த வேலை போயிட்டேன்டா கர்த்தரை விட்டுட்டு போகிறது. ஆண்டவர் ஒரு விசா தருவாரண்டா வருவது, ஆண்டவர் விசா தரலண்டா விட்டுட்டு போகிறது. ஆண்டவர் ஒரு வீட்டுக்காய், பணத்துக்காய், பொருளுக்காய், ஏதாவது ஒன்றுக்காய் ஆண்டவரில் நாங்கள் அன்பு கூறக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று.
முதலாவது நானும் நீங்களும் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுக்குரியவைகளை நாங்கள் முதலாவது தேடினா எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கூட கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாங்கள் முதலாவது தேட வேண்டியதை விட்டுவிட்டு கூட கொடுப்பேன் என்று சொன்னாரே, அவைகளையே நாங்கள் தேடி ஓடுகிறோம். உதாரணமாக கடைகளில் விளம்பரம் போடுவார்கள், ஒன்று வாங்கினா 1 இலவசம் என்று சொல்லுவார்கள், அல்லது 2 வாங்கினீங்கன்னா 3வது இலவசம் என்று சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு பொருளுக்கு அப்படி போடுவது வழக்கம், போடுவார்கள் விளம்பரம். அந்த நேரத்திலே அந்த அந்த எக்ஸ்ட்ரா வரப்போகிற ஒன்றுக்காக இதை கவனிக்காமல் நாங்கள் வாங்கி கொள்வோம். இதே மாதிரி இன்றைய நாட்களிலே ஜனங்களுடைய சுபாவம் சூழ்நிலைகளும் இருக்கிறது. ஆனால் உண்மையாய் ஆண்டவரிடம் கூறுகிற அன்பு மன நிர்ணயமாக இருக்கணும், மனதில் எடுத்த உறுதியான தீர்மானமாக இருக்கணும். மரண பரியந்தமும் நான் ஆண்டவரிலே நிலைத்திருப்பேன் என்று அந்த மன நிர்ணயமாய் ஆண்டவரில் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ, இயேசுவில் உறுதியாய் நிற்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போஸ்தலர் 14:22 நாங்கள் வாசிக்க கேட்போம். விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. விசுவாசத்துல அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த நாட்களில் இடறுகிற பகுதி விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது நம்பப்படுற உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசமானது அது நம்பப்படக்கூடிய ஒரு உறுதியான காரியமாக இருக்க வேண்டும். 2வது விஷயம், காணப்படாத ஒரு காரியம், அது நடக்காத ஒரு காரியத்தை நடந்துட்டு என்று சொல்லி அந்த மனுஷன் தீர்மானிக்க வேண்டும். இதுவே விசுவாசம். ஆனால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் பலனாக இருக்கணும், விசுவாசத்தில் வளர வேணும், விசுவாசத்தில் பலன் கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் நிறைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் பல வசனங்கள் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறதை நாங்கள் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் விசுவாசத்தில் ஏன் எங்களால் நிலைத்திருக்க முடிவதில்லை என்றால், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்போது அதற்குரிய புகழ்ச்சி, மகிமை, கனம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் எங்களோட வாழ்க்கையில் விசுவாசம் சோதித்து பார்க்கப்படும். எப்படி சோதித்து பார்க்கப்படும்? பல பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பல விதமான சோதனைகளுக்குள்ளாலே பரிசுத்தவான்கள் புடமிடப்பட்டதை பார்க்கிறோம். யோபுட வாழ்க்கையில் ஒரு விசுவாச சோதனை. அங்கே யோபு சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் அவர் காணப்படுகிறார். அவருக்கு சரீரத்தில் கடைசியாய் ஒரு வாதை கூட வந்தது. அவருக்கு வாழ்கிறதை விட சாகிறத நல்லம் போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் காணப்பட்டார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். பூமியின் கடைசி நாட்களிலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பூமியின் அந்த கடைசி நாட்களில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த கண்ணிய கண்கள் அல்ல, இந்த கண்களை, என்னுடைய சொந்த கண்களை அவரை காணும் என்கிற ஒரு விசுவாசத்தை அங்கே பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள் 10 பேர். அவருடைய சொத்துக்கள், எல்லா மிருக ஜீவங்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் இழந்தார். எல்லாவற்றையும் அந்த சோதனைக்காய் இழக்கப்பட்டது. ஆனாலும் யோபுடைய இருதயமோ அந்த சொத்துக்களிலேயோ மற்றவைகளிலே இல்லாமல் கர்த்தர் மேலே உறுதியாக இருந்தது. அந்த விசுவாசம் சோதித்து பார்க்கப்பட்டது. அதிலே கடைசி வரையும் யோபு நிலை நின்றதை நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் அவர் குழந்தை இல்லாமல் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்பட்டது. 25 ஆண்டுகள் கிறிஸ்துவுக்காய் ஆண்டவரோடு அவர் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தபோது கிடைத்தது. அந்த குழந்தையை பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொன்னபோது அவருடைய விசுவாசம் சோதித்து பார்க்கப்பட்டது. அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் உடைய வாழ்க்கையிலே அவன் விசுவாசத்தில் பலவீனனாய் இருக்கவில்லை என்று ரோமரிலே வாசிக்கிறோம். அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களில் அநேக சபைகள், அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் விசுவாசத்திலே பலவீனர்களாக இருக்கிறாங்க, விசுவாசத்தில் தள்ளாடுகிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுப்பாரா? இதை
சில நேரம் கொடுக்கலாம், சில நேரம் கொடுக்க முடியாது. ஒரு தள்ளாட்டமான ஒரு அவிசுவாசமான நிலை. பேதுரு சமுத்திரத்தின் மேலே நடக்க வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டபோது வா என்று இயேசு சொன்னார். அவர் நடந்து போன போது சூழ்நிலைகளை பார்த்து அவர் அமிழ்ந்து போனார் சமுத்திரத்திலே. அப்பொழுது ஆண்டவர் கேட்ட, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசம். இப்படி பலவிதமான விசுவாசம் வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுடைய விசுவாசம் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசம் சோதித்து பார்க்கப்படும். எப்படி சோதித்து பார்க்கப்படும்? நீங்கள் இயேசு நல்லவர் நல்லவர், இயேசு அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று அவரை புகழ்ந்து ஜனங்களுக்கு சொல்லுவீர்கள். உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோன்னு அவங்க கேட்குற ஒரு கேள்வி, என் சத்துருவானவளே என்னை தூசிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது போல கேட்குற கேள்வி, இயேசு இயேசு என்று சொன்னீங்களே, சேர்ச்சுக்கு போனீங்களே, உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் உங்களுக்கு இந்த சூழ்நிலை, ஏன் நீங்கள் இப்படி இருந்தீங்க பாருங்கள், அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் மாத்திரம் இப்படி ஏன் இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில் மாத்திரமே இப்படி பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் கேட்பார்கள். அந்த நேரத்திலே இயேசு விட்டுட்டு போனால் நல்ல போல் உங்களுக்கு தோன்றும். அல்லது அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பதில் அவங்களுக்கு சொல்ல போகிறீங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கவனித்து பாருங்கள். விசுவாசத்தில் அவங்களுக்கு ஒரு பரீட்சை வந்தது. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி தப்புவிக்காட்டாலும் சரி, எங்கள் தேவனுக்காக நாங்கள் அக்கினிக்குள்ளே விழுந்து ஜீவனை கொடுக்கவும் தயார். ஏனென்றால் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தேவன் என்ற ஒரு விசுவாசம். அவர்களை அக்கினி சூளைக்குள்ளே போட்ட போது அவர்களை பிடித்து தூக்கி கொண்டு போட்டவர்களோட மரித்து போனார்கள். இவர்களோ மரிக்கவில்லை. விசுவாசத்துக்கான ஒரு விலை சில நேரம் உயிரை கொடுக்கிறதாய் கூட இருக்கும். வேதம் பலருடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடுகிறது. அவர்கள் எல்லாம் விசுவாசத்திலே நிலைத்திருந்தவர்கள். யோசுவாவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வந்தபோது விழுந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோசுவாவுடைய பெயரை நீங்கள் அங்கே காண முடியாது. ஆனால் அங்கே ஒரு பாவியான ஸ்திரியாகிய ஒரு ஆளுடைய பேர் அங்கே எழுதப்படுகிறது. ராகாப் என்கிற ஒரு பேர் அங்கே காணப்படுகிறது. அவ இஸ்ரவேல் மக்களை சேர்ந்த ஒரு ஆள் அல்ல, ஒரு ஜூத பெண்ணும் அல்ல. அவங்க எரிகோவை சேர்ந்த ஒரு பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ. ஆனால் அவளுடைய பேர் எழுதப்பட்டது, யோசுவாவுடைய பேர் எழுதப்படவில்லை. அல்லது அந்த இடத்துல அவர்களோடு கூட இருந்த எந்த ஒரு நீதிமானுடைய பேரோ பரிசுத்தவானுடைய பேர் அங்கு எழுதப்படவில்லை. ஏனென்றால் விசுவாசமானது சோதித்து பார்க்கப்படும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற மனுஷன் உண்மை உள்ளவனா என்று கவனிக்கப்படும். அப்பொழுது ராகாபுடைய வீட்டிலே 2 இஸ்ரவேல் வேவுகாரர்கள் வந்தபோது அவள் தன்னுடைய வீட்டில் எவ்வளவு ஒளித்து வைத்திருந்தாள். அப்பொழுது எரிகோ அந்த தேசத்தினுடைய போலீசார் அல்லது இராணுவத்தின் படையினர் அங்கே வீரர்கள் வந்து கேட்டார்கள், உன்னிடத்திலே 2 உளவாளிகள் வந்ததாக அறிந்திருக்கிறோம், அவர்களை வெளியே கொண்டு வாண்டு. அப்பொழுது அவர்கள் ராகாப் சொன்னால், இப்பொழுதுதான் அவர்கள் இந்த இடத்தை விட்டு போனார்கள், நீங்கள் வேகமாய் ஓடுங்கள், அவங்கள பிடிச்சிடலாம் என்று சொல்லி சொன்னார். எனக்கு அவர்கள் உளவாளிகள் என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர்கள் அவளுடைய வார்த்தையை நம்பி இவர்களை தேட போனார்கள். ஆனால் அவள் இருவரும் வீட்டுக்குள்ளே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவேளை அந்த படையினர் இல்லை உங்களுடைய வீட்டை நாங்கள் சோதனையிட வேண்டும் என்று சொல்லி கதவை திறங்கள் என்று சொல்லி உள்ளே வந்து அவர்கள் சோதனை இட்டால் அந்த இருவரையும் அவர்கள் கைது செய்திருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறார்கள் என்பது வேறு காரியம். இந்த ராகாப் என்கிற இந்த பெண்மணி இந்த பொய் சொல்லி இவர்களை மறைத்ததினாலே தேச துரோகி என்றும் தேசத்துக்கு துரோகம் செய்தார் என்று சொல்லி அவர்களை கொலை செய்திருப்பார்கள், மரண தண்டனை விதித்திருப்பார்கள். ஆகவே உள்ளே படையினர் வந்தால் தான் சாக வேண்டும். ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ அந்த தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு வந்தவர்கள், அவர்களுக்குள்ளே தேவனை குறித்த பயம் கிடையாது. அவள் அடிக்கடி கலகம் பண்ணுறதும் சண்டை பிடிப்பதும் அவளுடைய தொழிலில் ஒன்று போல காணப்பட்டது. ஆனால் இவளோ இந்த பாவியான ஸ்திரியோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலிருந்து செய்து கொண்டு வந்த
ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கேள்விப்பட்டதினாலே அந்த தேவனுக்கு ஒரு பயம் அவளுக்குள்ளே காணப்பட்டது. தேவ பயம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேலருக்குள்ளே இல்லாத ஒரு பயம் அவளுக்குள்ளே இருந்தது. இந்த தேவனை மெய்யான தேவன் என்கிற ஒரு சத்தியத்தை அவள் புரிந்து கொண்டாள். இவர்களோ இந்த தேவனால் நடத்தப்பட்டும் இஸ்ரவேல் மக்கள் அவரே மெய்யான தேவன் என்று அறிந்தும் அவர்கள் கலக வீட்டார்களாகவும் கடின இருதயம் உள்ளவர்களாகவும் மனம் திரும்பாதவர்களாகவும் காணப்பட்டதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களிலே யோசுவாவும் காலேபையும் தவிர மற்ற ஒருவரும் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி வனாந்தரத்திலே மரித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ராகாவை கவனித்து பாருங்கள். அவள் விசுவாசத்துக்காய் தன் ஜீவனையும் கொடுக்க வந்தாள். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்காய் தங்களுடைய ஜீவனை குறித்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் தங்களுடைய ஜீவனையும் ஆண்டவருக்காய் கொடுக்க துணிகிறவர்களுடைய பெயர்களை எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எழுதி வைக்கிறது. அங்கே யோசுவா பெரிய சாதனையாளனாய் 11ஆம் அதிகாரம் எபிரேயரில் எழுதப்படவில்லை. அந்த விசுவாச வீரருடைய பட்டியலே இப்படியாய் சொல்லப்படுகிறது. தானியேல் அப்படி இப்படி ஏராளமான பரிசுத்தவான்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அங்கே காணலாம். இயேசு கிறிஸ்து கூட ராகாபுடைய சந்ததியிலே, அதாவது ராகாப் சல்மோனை திருமணம் செய்தார்கள். அந்த வழி அப்படியே வந்தா இயேசுடைய பிறப்பும் அந்த வம்சத்துக்குள்ளாலே வருவதை நீங்கள் காண முடியும். கர்த்தர் எதை தேடுகிறார்? இன்றைய நாளில் அநேகர் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கிறோம், நீதியுமானாக இருக்கிறோம், உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம், அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இவ்வளோ காலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனை அறிஞ்சிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்காய் அவர்கள் விசுவாச பரீட்சையில் நிற்கக்கூடியவர்களாய் இல்லை. அந்த சோதனையில் அவர்கள் நின்று கர்த்தருக்காய் வாழ்ந்து காட்டுகிறவர்கள் மேலேயே கர்த்தர் அவர்கள் நிலைத்திருக்கிறதை பார்க்கிறார். அவர்களையே கனம் பண்ணுகிறார். அவர்களையே தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்கிறார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எந்த சூழ்நிலைகள் தலைகளாக மாறினாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது என்பது சுலபமான காரியம் அல்ல. ஆனால் கர்த்தர் அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாய் 1 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாய் நிலைத்திருக்க கடவன். அழைப்பிலே நிலைத்திருக்காதவர்களும் வருகையிலே கைவிடப்படுவார்கள். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அடுத்தது அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அழைப்பு என்னவென்றால், தேவனால் அழைப்புகள் மாற்றப்படாவிட்டால் மனிதர்கள் அழைப்புகளை மாற்றிக்கொண்டு போவார்கள். ஒரு சகோதரன் இருந்தார். அவர் ஒரு காலத்திலே ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அழைப்புக்குள்ளே அவர் கடந்து போனார். திரும்ப கொஞ்ச நாள் போன பிற்பாடு அவர் சொன்னார், இந்த அழைப்பு எனக்குரியதல்ல, இது தவறாக என்னை அழைத்தவர்கள் அழைத்து விட்டார்கள். என்னுடைய அழைப்பு தேவன் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பு நற்செய்தி பணி என்று சொல்லிவிட்டார். அவர் சுவிசேஷ பணிக்குள்ளே அவர் இந்த அழைப்பு தவறென்று சொல்லி இந்த அழைப்பை கலட்டி எறிந்துவிட்டு, இந்த அழைப்பை அழித்துவிட்டு, இந்த அபிஷேகத்தை பொய்யாக்கிவிட்டு அவர் தனக்கு இன்னொரு அழைப்பை உருவாக்கி கொண்டார். எப்படி அவர் கொஞ்ச நாள் ஓடினார். அந்த ஊழியத்திலேயும் அவர் எதையும் சம்பாதித்து கொள்ள முடியவில்லை. திரும்ப சில வருஷங்கள் போன பிற்பாடு எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, என்னவென்றால் ஆடுகளை மேய்க்கிற அழைப்பென்று முதல் வைத்த அழைப்பை திரும்ப தூக்கி வைத்து கொண்டார். இந்த அழைப்பிலே நிலைத்திராமல் அழைப்பை மாற்றுவதும் வைப்பதும் எடுப்பதற்கு பூமியில் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கிடையாது. கர்த்தரே அபிஷேகம் பண்ணுகிறவர். கர்த்தர் பண்ணுகிற அபிஷேகத்தை விசுவாசியாத ஒரு மனிதன் எந்த அபிஷேகத்தை வைத்தாலும் அவன் விசுவாசிக்க போவது கிடையாது. அவனுக்கு விருப்பமான ஒரு அழைப்பை அவன் தேடுகிறானே அன்றி தேவன் என்னை எதற்காய் அழைத்தார் என்பதை கேட்பதில்லை. உதாரணமாய் ஒரு பெரிய ஒரு கம்பெனி இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. அதில் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறாங்க. அதுக்கு ஒரு முதலாளி இருக்கிறாருன்னு வைங்க. அந்த முதலாளி தன்னுடைய கம்பெனியில் ஒரு பகுதிக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவை என்று ஒரு ஆள் எடுக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. அவர் வேலைக்கு போகிறார். வேலைக்கு போகும்போது அந்த முதலாளி சொல்லுகிற, இந்த டைமுக்கு தொடங்கி இந்த டைமுக்கு வேலை முடியும், நீங்கள் இந்த குறிப்பிட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொல்லுகிறார். இப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு இவ்வளவு ஊதியம் கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். இவரும் ஓம் என்று சொல்லி இதை
இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவர் உடன்படுகிறார். அப்பொழுது அவர் அதன்படி செய்தால் முதலாளியும் அவருக்கு சொன்னபடி செய்வார். இவரோ கொஞ்ச நாள் போன உடனே, இல்லை முதலாளியே நீங்கள் வேலையை செய்யுங்க, நான் உங்களோட இடத்துல இருக்கிறேன், முதலாளியாக இருக்கிறேன் என்று சொன்னால் முதலாளி ஏற்றுக்கொள்ளுவாரோ? இல்லை. அப்போ நான் இல்லை இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலையை மாற்ற போகிறேன் என்று சொன்னாலும் அது இல்லை. முதலாளி விரும்பினா கொடுக்க முடியுமே அன்றி முதலாளி விரும்பாமல் இவர் முயற்சிக்க முடியாது. இதே போல தேவனுடைய அழைப்பு, தேவன் எஜமானனாக இருக்கிறார். அவருக்கு யாருக்கு எதை எங்கே எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அழைப்புகளை வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றாதவர் முதலாளியை குற்றம் பிடித்து முதலாளியிற இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு முயற்சிக்கிறது போல இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட அநேக ஊழியக்காரிகளும் ஊழியக்காரர்களும் தங்களுடைய மனம் விரும்பின ஊழியங்கள், தங்களுடைய கனவுல வந்த அழைப்புகள், காதுகளுக்குள்ள கேட்ட அழைப்புகளை வைத்து ஓடி ஓடி இடறி எல்லாவற்றையும் இடற பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடைசி நாட்களிலே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் போகாதபடி மனம் திரும்பி தேவனுடைய அழைப்பு இன்னதென்று அறிந்து அதற்கு நேராய் நீங்கள் உங்களோட ஊழியத்தை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறேன் என்று அநேகர் சொன்னாலும் வேதம் சொல்லுகிறவர்கள் இயேசு எப்படி நடந்தாரோ அப்படியே அவர்களும் நடக்க வேண்டும். இயேசு நடந்தபடி நடப்பது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு கோணத்தில் நடக்கிறார்கள். இந்த கோணத்தில் நடக்கிறவர்களை பார்த்து சபை பிழையான ஒரு பாதைக்குள்ளே கொண்டு போய்விடும். எல்லா சபைகளுக்கும் எல்லா ஊழியங்களுக்கும் ஒரே ஒரு பிரமாணம்தான். இயேசு எப்படி நடந்தாரோ பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அப்படியே அவர்களும் நடக்க வேண்டும். இப்படி நடக்கிறவர்கள் இயேசுவில் நிலைத்திருக்கிறார்கள். அவர்களை இயேசு தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளுவார். 1 யோவான் 2:17 வாசிக்க கேட்போம். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரமே நிலைத்திருப்பார்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை யாரெல்லாம் பூமியில் செய்கிறாங்களோ அவங்க மாத்திரமே தேவனில் நிலைத்திருப்பார்கள். அவங்க மாத்திரமே ஈஸ்வருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 2:27 நாங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த கடைசி நாட்களிலே அநேக சபைகளில் அல்லது அநேக ஊழியங்களில் இந்த அபிஷேகத்தை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. இது என்ன இப்படி வருமா ஆவியானவர், இப்படி செய்வாரா ஆவியானவர், இப்படி செய்வாரா, இப்படி பேசுவாரா, அந்த அபிஷேகங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தாவீது தான் கோலியாத்தை முறியடித்தார். அப்பொழுது நீங்கள் கேட்பீங்க, சவுல் அபிஷேகத்தை பெற்றார், ஏன் அவரால் முறியடிக்க முடியவில்லை? அபிஷேகம் அதனுடைய பலத்தை அது நிரூபிக்கும். ஆனால் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துகிற மனுஷன் தேவனுக்கு பயந்தவனாயும் கீழ்ப்படிந்தவனாயும் தேவனுக்குரிய காரியங்களில் உண்மை உள்ளவனாய் இருக்கும் போதே தேவன் அந்த அபிஷேகம் கிரியை செய்யும்படி கட்டளை கொடுப்பார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ளே அபிஷேகங்களை குறித்து குறை சொல்லுவது, குற்றம் சொல்லுவது, ஒரு ஆள் அபிஷேகம் பண்ணுவது குறித்து மாத்திரம் நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் துதி வேளையில் இறங்கி வரும். அந்த அபிஷேகம் ஜனங்களுடைய கட்டுக்களை உடைக்கும், வியாதிகளை சுகமாக்கும். அபிஷேகம் என்னென்னலாம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் இந்த கடைசி நாளிலேயும் அபிஷேகம் செய்து முடிக்கிறது. ஒரு சிலருடைய தவறான சில காரியங்களை வைத்துக்கொண்டு அதே ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி செய்து கொண்டு அபிஷேகமே பொய், எல்லாமே பொய் என்று சொல்லுகிற அளவுக்கு சபைகள் இந்த காலங்களில் ஜனங்கள் பின்தங்கி போய்விட்டார்கள். ஏனென்றால் அந்த சபையை நடத்துகிற தெய்வ மனுஷனுக்குள்ளே அந்த அபிஷேகங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த சபையிலே அபிஷேகத்தை கொண்டு வந்து இறக்கத்தக்கதான ஒரு பலமுள்ள தேவனோடு மிக ஐக்கியமான நெருக்கமான ஒரு துதி அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு பல காரணங்கள் அங்கே இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும்போது அங்கே அபிஷேகம் வர
வராது. ஆகவே அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அந்த அபிஷேகத்திலே நிலைத்திருக்காத எந்த சபைகளும் பாருங்க, அபிஷேகம் சபைக்குள்ள இருந்த பிசாசுகள் நடுங்கும். சில நேரங்களில் துதிகளை செய்ய ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் சபையில வந்து இறங்கும். ஆவியானவர் பலத்த வண்ணமாய் இறங்கும் போது பிசாசுகள், கட்டுக்கள், வியாதிகள், பல பிரச்சனை உள்ள மக்கள், சிந்தைகளில் தாக்கப்படுகிற மக்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். உலகம் எங்கும் உள்ள கர்த்தரால் பயன்படுத்தப்படுற அல்லது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற சபைகள் இவைகள் சம்பவிக்கிறது. நீங்க இருக்கிற சபைகளில் அபிஷேகத்தை குறித்து அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அபிஷேகத்தை குறித்து? இந்த அபிஷேகம் பலம் உள்ளது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொன்னார். ஆவியானவரை குறித்து அவர்கள் இருக்கிறது இந்த அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் பல விதமாய் கிரியை செய்வதை குறித்து வேதாகமத்தில் நீங்க வாசிக்கலாம். ஆனா அபிஷேகம் பொய் என்று சொல்லுவதும் அபிஷேகத்தை மறுதல் மான காரியங்கள் சாத்தானுடையவைகள். அவைகளுக்குள்ளே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகாதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டிய இந்த கடைசி நாளிலே அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறவர்களை இயேசு எடுத்துக்கொள்ளுவார் வருகையிலே. அதிலே நீங்க நிலைத்திராவிட்டால் சாத்தான் அந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசியார்களை கொண்டு கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து அபிஷேகம் போய் அது போய் இது போய் என்று சொல்லி நீங்க அதை நம்பி வருகையில் கைவிடப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்புங்கள். 1 யோவான் 4:13 வாசிக்க கேட்போம். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த ஆவியில இப்பொழுது நிரம்பிடுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, வீட்டில் அல்லது சபையில் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் நீங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் பெற்றிருக்கிற மகிமையின் ஆவியை உலகம் அறியாததுனால உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாமல் இருக்கிறது. நீங்களும் நானுமோ அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை அறிந்திருக்கிறதுனாலே எங்களுக்குள்ளே அவர் பேசுவது, அவருடைய தொடுதல், அவருடைய வழி நடத்தலை எங்களால் உணர முடிகிறது. அதே போல உலகத்தால் அதை உணர முடியாது, உலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் பரிசுத்த ஆவியிலே நீங்க இப்பொழுது நிரப்பப்பட்டு கொண்டு எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை, சபை வாழ்க்கையை நீங்க நடத்த வேண்டும். சபை நடத்துகிற ஊழியர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை சபைக்குள்ள கொண்டு வர்றது போல பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையும் சபைக்குள்ள இருக்கிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை குறித்து அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியாகிய மகிமையின் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். மண்பாண்டங்களாகிய உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் நீங்களும் நானும் கவனமாய் ஜாக்கிரதையாய் இருந்து இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அவர்களை நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா தான் நாங்கள் ஆண்டவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்போ நாங்கள் நிலைத்திருக்கிறதை குறித்து கவனித்தோம். இப்பொழுது நிலைத்திருக்காதவர்கள் யார், இந்த வருகையில் கைவிடப்படுகிறவங்க யார் என்பதை குறித்து யோவான் 8:35 இப்படியாய் சொல்லுகிறது. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஏசாயா 56:7 இப்படியாய் சொல்லுகிறது. அவருடைய ஆலயம், அவருடைய வீடை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் ஏசாயா 56:7 சொல்லும்போது அவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். தேவனுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது. சபை ஒரு ஜெபிக்கிற வீடாக இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலமாய், தேவன் தங்குற கூடாரமாய் அது காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் யோவான் 8:35 வாசிக்கும் போது, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அடிமையான பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவை சாத்தானால் அவன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவியில கட்டப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு பாவத்திலே கட்டுண்டு அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களால் தேவனுடைய சபையிலே, தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி அடிமை
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை என்று. அவை பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டு பாவத்திலேயும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு வாழ்க்கை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. ஆதலால் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீங்கள் உங்களை மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை சீர்படுத்த வேணும். மத்தேயு 13:21 இப்படியாய் சொல்லுகிறது, ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். கற்பாறை போன்ற நிலத்தில் விதைக்கப்பட்ட மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திர நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரடைஞ்சிருவான். சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, வசனத்தை கை கொண்டு வருவாங்க. அந்த வசனத்தை கை கொள்ளும் போது முதலாவது வருகிற ஆசீர்வாதம் என்னென்றா துன்பமும் உபத்திரவம். அது வந்த உடனே அவங்க இடரல் அடைவார்கள். ஏனென்றா அவங்க வேறு இல்லாதவர்களாய் கொஞ்ச காலம் மாத்திர நிலைத்திருக்கிறாங்க. அவங்க கற்பாறை போன்ற இருதயம் உள்ளவர்கள், கடின இருதயம் உள்ள மக்களா இருக்கிறாங்க. இவர்களால ஆண்டவருக்குள்ளே நிலைத்து நிற்க முடியாது. எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள்ள இயேசுவுக்குள்ள வேர் விட்டு வாழ முடியாதவர்களாய் இவர்கள் காணப்படுவார்கள். ஆதலால் கொஞ்ச காலம் இங்க இருப்பாங்க, கொஞ்ச காலம் அங்க போயிடும். பூச்சாடி மாதிரி இவங்களோட வாழ்க்கை. பூச்சாடியில பாருங்க, ஒரு பூக்கண்டை நீங்க அல்லது ஏதாவது ஒரு செடியை வைத்தீங்கன்னா நீங்க எங்க வீடு மாறி போனாலும் அதை கொண்டு போயிடலாம். ஆனா நீங்க அந்த நிலத்துல ஒரு மரத்தை நாட்டிட்டீங்கன்னா அது வளர்ந்து அது அப்படி பெருசாக வந்தோடனே நீங்கள் வீடு மாறக்குள்ள அதை பிடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல நாட்டினா அது பட்டு போயிடும். ஆகவே இப்படித்தான் பிடுங்கி நாட்டுறதுக்கு பதிலாக இந்த காலத்தில் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் கையாண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை பூச்சாடி வாழ்க்கை. இதை அப்படியே எடுத்து இந்த சபையிலேருந்து கொண்டு அடுத்த சபையில் வச்சுருவாங்க. திரும்ப அங்கேருந்து அடுத்த சபையெல்லாம் வச்சு கொண்டு வரும். ஆனால் எங்கேயும் பேர் ஊன்ற மாட்டாங்க, அந்த சாடிக்குள்ளே மட்டும்தான் அவங்க ஊன்றுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜப்பானில் கவனித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம், பெரிய விருட்சமாய் வளருகிற மரம் இலங்கை இந்தியாவில் எல்லாம் இந்த மரத்தினுடைய ஆணி வேற வெட்டி விட்டு ஒரு சின்ன பூச்சாடிக்குள்ளே வச்சு மிக குறைந்த உயரத்தில் அதை வளர்த்து பூந்தோட்டத்தில் வைக்கிறார்கள். அப்படியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த காலத்திலே வளர முடியாத வாழ்க்கை, வீர் விட முடியாத வாழ்க்கை, கற்பாறை போன்ற இருதயம், கடின இருதயம், கர்த்தருடைய வார்த்தை உள்ள வந்து அது வேர் விட்டு பலம் கொடுக்க முடியாதபடி அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே நீங்க அப்படி இராதபடி கர்த்தருக்குள் வேர் விட்டு நிலைத்திருங்கள். அப்பொழுது அந்த வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். 1 யோவான் 3:15 நாங்கள் வாசிக்க கேட்போம். தன் சகோதரனை பகைக்கிற அவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் அவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலத்திராது என்று அறிவீர்கள். இந்த பூமியிலே எங்களுடைய ஓட்டம் என்னவென்றால் அந்த நித்திய ஜீவனை சொந்தரித்துக் கொள்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிலைத்திருக்கிறோம். இயேசு வந்து அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தரப்போகிறார். ஆனால் தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனோ அவன் மனுஷ கொலைபாதகன், அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. உங்களுடைய சபையில் இருக்கிற ஒரு சகோதரனை பகைத்து கொண்டு ஆண்டவர்ல நிலைத்திருக்கிறேன் என்று சொல்ற உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திருக்காது. ஆகவே நித்திய ஜீவன் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் உங்கள் சகோதரனை பகைக்க கூடாது என்றும் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 10:22 வாசிக்க கேட்போம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்ப மற்றவங்க எல்லாம் உங்களை பகைக்கிற ஒரு காலத்துல வாழ்றீங்க, கடைசி காலம். ஆனாலும் முடிவு பரியந்தம், அதாவது கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிலைச்சிருக்கிற மனுஷன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொடுவான். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்னென்ன நெருக்குதல்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கடந்து கிருபையை பற்றி பிடித்து ஓடி அவருடைய பாதத்தையே பற்றி கொண்டு இருக்கிற மனுஷன், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற மனுஷனே ஈஸ்வனுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவான். முடிவு பரியந்தமும் நிலைத்திருங்கள். கடைசியாய் யோவான் 15:6 வாசிக்க கேட்போம். ஒருவன் என்னில் நிலத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். இயேசுடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இயேசுவின் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு மெய்யான
திராட்சை செடி, நாங்கள் கொடிகள், நாங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். இயேசுவிலே நிலைத்திருக்காவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல நாங்கள் போய்விடும். அது உலர்ந்து போயிடும், அதை எடுத்து காய்ந்து போய்விடும், அதை எடுத்து அக்கினியிலே போடுவார்கள். அது இதை குறிக்கிறது. கடைசியிலே நியாய தீர்ப்பிலே ஆத்துமாக்கள் நரகத்திலே தள்ளப்படுவதை குறித்து பேசப்படுகிறது. இயேசுவின் திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த மெய்யான திராட்சை செடியை நிலைத்திருக்காவிட்டால், வசனத்தை கேட்டு அதன்படி வாழாவிட்டால், இயேசு நடந்தபடி நடக்காவிட்டால், விசுவாசத்தில் நிலைத்திருக்காவிட்டால், சோதனை நிலைத்திருக்காவிட்டால், வெளியே எரியுண்ட கொடியை போலதான் அநேக நாட்களில் சபைகளில் இருந்து கொண்டு தேவனை அறிந்தும் தேவனை தெரிந்தும் பாடி துதித்து ஆராதனையில் கலந்து கொண்டும் கர்த்தரில் நிலைத்திருக்காதவர்களாய் வெளியே எரியுண்ட கொடியை போல அவர்கள் இருக்கிறார்கள், உலர்ந்து போய் இருக்கிறார்கள். அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெளியே எரியுண்ட கொடியை போல இருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியே எரியுண்ட கொடியை போல இருக்கிறது. வாடி வதங்கி காய்ந்து போன சருகுகளை போல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபமில்லை, வேத வாசிப்பில்லை, கர்த்தரோட ஒரு தொடர்பில்லை, ஐக்கியமில்லை. ஏதோ உலகத்துக்குரியவைகளை தேடி தேடி ஓடி உலகத்துக்குரியவைகளை பற்றி பிடித்து கொண்டு அந்த உலகத்துக்குரியவைகளை கர்த்தர் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காய் தேவனிடம் மற்றவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி கொள்வர்களாய் காணப்படுகிற ஒரு கடைசி காலத்திலே வாழுகிறோம். ஆதலால் இயேசு வருகிறார். இயேசு சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி சென்றார். அவர் வருவார். சொன்னவர் வாக்கு மாறாதவர். அந்த வருகையிலே நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் நாங்கள் செய்ய வேண்டியது இயேசுவின் நிலைத்திருந்தால் மாத்திரமே அந்த ரப்சர் என்கிற அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஆகவே மேற்சொன்ன இந்த காரியங்களை கவனித்து இவைகளை நிலைத்திருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், இல்லாவிட்டால் கைவிடப்படுவீர்கள்.